தமிழ்நாட்டில் மக்காச்சோள சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக சிறப்பு திட்டம் 18 மாவட்டங்களில் 30 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்காச்சோளத்தை பற்றி பேசினார்கள். அந்த திட்டத்தை ஊக்குவிப்பதற்காக 18 மாவட்டங்களில் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பாக உயர் தொழில்நுட்ப சாகுபடியை வேளாண் பெருமக்களிடம் ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கிட 10 கோடியே 19 லட்சம் ரூபாய் மானியத்தில் பசுமை குடில் நிழல்வலை குடில்கள் அமைக்கப்படும். மழையிலிருந்து வேளாண் விளை பொருட்களை பாதுகாத்திட 5 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 10 கோடி ரூபாய் செலவில் பாதுகாப்பு கூடங்கள் அமைக்கப்படும். நாமக்கல் மாவட்டம் விவசாயிகளின் நலனுக்காக மோகனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஏற்படுத்திடவும் கட்டிடம் கட்டவும் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 4. தமிழ்நாட்டில் தோரை உள்ளிட்ட பிற பயிர் வகைகளின் பரப்பு விரிவாக்கத்திற்கும் அவைகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 5. மிகச்சின்ன ரக நெற்பயிர் சாகுபடியை விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் 2000 மெட்ரிக் டன் மிக சின்ன வகை உயர் விளைச்சல் நெல் ரகங்களின் சான்று விதைகள் 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கிட 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கோடை காலத்தில் காய்கறிகள் விலையினை கட்டுக்குள் வைக்கும் விதமாக சென்னை மாநகருக்கு காய்கறி அளிக்கக்கூடிய மாவட்டங்களில் நிழல் வலை குடில் அமைத்து காய்கறிகள் சாகுபடியினை ஊக்குவித்து காய்கறிகளின் வரத்தினை அதிகரிக்கும் வகையில் 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 25 முன்னணி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு தேசிய அளவில் சிறந்த மேலாண்மை நிறுவனங்களில் பயின்றவர்களை தலைமை செயல் அலுவலராக நியமித்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் வேளாண் வணிக செயல்பாட்டை மேம்படுத்த 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். டெல்டா மாவட்டங்களில் வறட்சி காலங்களில் பாசன நீரினை பூர்த்தி செய்யும் வகையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குளங்களை தூர்வாரி செயல்படுத்தப்படும். அதிக காய்கனி வர்த்தகம் செயல்பட்டு வரும் 20 உழவர் சந்தைகளில் அவற்றின் செயல்பாடுகளை மேலும் அதிகரிக்கும் விதமாக அவற்றின் கட்டமைப்பு வசதிகள் 3 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயங்கி வரும் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, சென்னையில் உள்ள செம்மொழி பூங்கா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாலை மரபணு பூங்கா ஆகியவற்றின் அடிப்படை வசதிகள் 1 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீதமுள்ள அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி பதிவு செய்து கொண்டு இங்கே கொடுத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் 121 வெட்டு தீர்மானங்கள் அளித்துள்ளனர். உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ள கோரிக்கைகளுக்கான பதில் உரை, நிதி அறிக்கை மற்றும் மானிய கோரிக்கை இடம்பெற்றுள்ளன. விடுபட்ட கோரிக்கையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனை பெற்று வருங்காலங்களில் நிறைவேற்றப்படும். மேலும் நான் கொடுத்துள்ள பதில் உரையில் போதுமான விளக்கங்களை ஏற்று மாண்பு உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.